ஹாய், இப்போ என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து இந்தியன் 2. அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக ஒரு 3 செகண்ட் எல்லாருமே அமைதியாக இருக்கலாம். யாரோட ஆத்மா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்போ இந்தியன் 2 பார்த்துட்டு வந்தனால அதில் விவேக் சார் நடிச்சிருக்காரு. அவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட ஆத்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இல்லை, பழைய சங்கர் சாரோட ஆத்மா. அதுக்காக தான் ஒரு சின்ன ப்ரேயர். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு இருந்த ஒரே கேள்வி என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அந்த இது போடும் போது ஒரு டைலாக் ஒன்று ரொம்ப நாளில் இப்போ போடுறதுல, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஒன்று போடுவாங்க. அதுதான் எனக்கு தோணுச்சு, நம்ம சங்கர் சாருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. எல்லாமே சொல்றதுக்கு முன்னாடி, எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த வீடியோ வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஜென்ரலாகவே ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கு டைம் வந்து காஷியஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு, அதுக்கு மேலே போகக்கூடாது, ஐயோ 8 நிமிஷம் ஆயிடுச்சா, அப்போ கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைம் வந்து கொஞ்சம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த வீடியோவுக்கு கால அளவே கிடையாது. எவ்வளவு நேரம் நான் பேச போறேன் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா என் மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் நான் பேசி ஆகணும். 2வது, நான் சினிமாக்குள்ள வரணும், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு நான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். முதல்ல இவரை மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பர்சனலா இருந்தது வந்து சங்கர் சார் தான். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது எல்லாமே இந்த படத்துக்கு மட்டுமே என் மனசுல இருக்குது. மற்றபடி அவர் மேல எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு, பெரிய மரியாதை இருக்கு ஆஸ் அ டைரக்டர். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. படம் வந்து நான் இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ண டைம்ல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஏன்னா இந்தியன் 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் ஸ்கூல் டு காலேஜ் போற டிரான்சிஷன்ல பார்த்த படம். ஸ்கூல் டைம்ல ஒரு தடவை பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், ஒரு வெல் ரிட்டன் ஒரு படம். 70 வயசு ஒரு ஆளு, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்தவர், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்தியன் 1ஓட கதை. நிறைய பேர் ஆப்வியஸா பார்த்திருப்பீங்க. இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் வந்து சம்பந்தமே இல்லை. அதாவது சம்பந்தமே இல்லை இந்த சென்ஸ், கேரக்டர்ஸ் இருக்காங்க, பழைய பிஜிஎம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இந்த கர்மத்தை பாக்குறதுக்காக, இந்த வர்மத்தை பாக்குறதுக்காக நேத்து நைட் நான் உட்காந்து திருப்பியும் இந்தியன் 1 ரீவாட்ச் பண்ணி தூக்கம் இல்லாம காலையில எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டே போய் ஆகணும்னு சொல்லிட்டு தேவ தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இப்போ வரேன். படத்துல ஒண்ணுமே இல்லை. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். படத்துல வந்து அவர் வந்து அவருக்கு எப்படியோ ஒரு 100 வயசு மேல இருக்கும். ஏன்னா அவர் 1996லயே வந்து படம் ரிலீஸ் ஆகும் போது அவருக்கு 75 வயசுன்னு சொல்லி அவர் பையன் சொல்லுவாரு, சந்துரு கேரக்டர் சொல்லுவாரு. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா அவருக்கு இப்ப 100 வயசு மேல ஆயிருச்சு. 100 வயசுக்கு மேல அவரு சங்கர் சார் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சைனாலலாம் வந்து 100 வயசுக்கு மேல இருக்கவங்களும் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்க எல்லாம் வந்து 100 வயசுக்கு மேலே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க, பறக்குறாங்க, பாயிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஓகே. ஆனா வந்து இப்போ ஒரு 100 பேர் உங்களை அட்டாக் பண்ண வராங்க, இல்ல ஒரு 50 பேர் உங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா 100 வயசுக்கு மேல உங்களுக்கு என்னதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். சில படங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு இருக்கும். சில படங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, எவ்வளோ நம்ம வந்து நம்பிக்கை தன்மை இல்லாம காட்டினாலும் சில படங்கள் நம்மளால நம்ப முடியும். சங்கர் சாரோட படங்கள் எப்பயுமே ஜென்ரலா அப்படிதான் இருக்கும், ஓவர் த டாப் தான் இருக்கும். எந்திரனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நமக்கே தெரியும். பட் அதை வந்து எப்படியோ நம்மளை என்டர்டெயின் பண்ணி அவரோட ஸ்கிரீன் பிளேல அப்படி எப்படியோ என்டர்டெயின் பண்ணி நம்ம வெளியே அனுப்புவார். இது வந்து நான் முதல் 1 டைம்ல இருந்து சொல்றேன், யாருமே அப்படிலாம் வந்து 1 டே சிஎம்லாம் போய் உட்கார முடியாது. பட் என்னன்னா, அவர் எப்படியோ நம்மளை என்டர்டெயின் பண்ணி அப்படி இப்படி பண்ணி வெளில அனுப்பிச்சிருவாரு. நான்லாம் பெரிய சங்கர் சாரோட ஃபேனு. 2.0 வரைக்கும் எப்படியோ நான் முட்டு கொடுத்தேன். 2.0 கூட அவரோட பழைய ஸ்டைல்ல இல்ல, பட் இருந்தாலும் அப்படி இப்படின்னு முட்டு கொடுத்தாச்சு. இந்த படம் என்னால முட்டு கொடுக்க முடியல, யாராலையுமே முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காவியத்தை வந்து படைச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல. வந்து லிட்டரலா இதை பத்தி ஒரு நல்ல விஷயம் பேசலாம் அப்படின்னா கமல்ஹாசன் சார் மட்டும்தான், அவரோட ஆக்டிங் மட்டும்தான். இந்தியன் 1ல ஒரு டைலாக் இருக்கும், உங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியனை பார்த்து அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. அந்த டைலாக் மட்டும் தான் என் மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு சாவே கிடையாது, நீங்க இதுக்கப்புறமா எத்தனை வருஷம் வாழ போறீங்க, எவ்வளவு வருஷம் இருக்க போறீங்கன்னா தெரியல, ஆனா உங்களுக்கு சாவே கிடையாது, உங்க ஆக்டிங்க்கு சாவே கிடையாது. அது ஒண்ணு மட்டும்தான் இதுல பிளஸ்ஸே தவிர வேற எதை பிளஸ்ஸா பேசுறது அப்படின்னே தெரியல.
இதுக்கப்புறமா எப்பயும் போல ஸ்பாய்லர்ஸ் ப்ரோ, ஸ்பாயில்லாம் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க மனசுல தோணுச்சுன்னா 3 மணி நேரம் போய் நாங்க எங்க மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி வந்திருக்கோம்ல, ஸ்பாய்லர் கேட்கலாம், தப்பு கிடையாது. பெரிய ஸ்பாய்லருக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்க வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. சித்தார்த் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அவங்களோட ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து கண்டிப்பா இந்தியன் திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் திருப்பி வராரு. திருப்பி வந்து எல்லாரையும் ஊழல் பண்றவங்க எல்லாம் கொள்றாரு. பிடிக்கவே முடியல அவரை என்ன பண்ணாலும் வர்மத்தை வந்து ஏதாவது பண்ணி தப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து, அதாவது இந்த வார்த்தை இருக்குல்ல, இதை விட்டுருங்க, இதை மறைச்சிருங்க, இந்த வார்த்தை மட்டும் இருக்கு இல்லையா, கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அதுவா அப்படின்னா கூட எனக்கு தெரியல. அதை விட ஏதாச்சும் ஒரு மேல வார்த்தைகள் இருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவருக்கு வருமம் தெரியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புடிச்சுக்கிட்டு படத்தை ஃபுல்லா இழுத்துருக்காங்க. அவருக்கு வருமம் தெரியும்பா, அதனால அவருக்கு சாவே கிடையாதுப்பா, அவர் எங்க போனாலும் தப்பிச்சிருவாரு. என்னென்னமோ பண்றாரு. அதாவது ஒரே விஷயம் சொல்லி ஆகணும், படத்துல வந்து பிரில்லியண்டா அவங்க பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே நம்ம கெஸ் பண்ணிடுவோம். இது இப்படிதான் நடக்க போகுது, அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரா, கண்டிப்பா தப்பிச்சிருவாரு, இந்த இடத்துல இது பண்ணிட்டாரா, தப்பிச்சிருவாரு, ஓ இப்படிதான் போதா, ஓ இது இப்படி நடக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடுவோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்படியும் இதுக்கப்புறம் அது ரிவீல் ஆயிரும். பட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற என்ன மாதிரி பாவப்பட்ட சில பேருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், நாங்க யாருமே இல்ல, மேபி நான் தான் பண்ண நினைக்கிறேன், நான் பண்ணாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பார்ட் 3க்கான ஒரு லீட் ஒன்று விட்டாங்க. அதாவது வந்து இந்த படத்துல டைலாக் சொல்லுவாங்க, அவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமாடா, இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி. சேனாபதின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லார் மனசுலயுமே வந்து அப்படி உட்கார்ந்த ஒரு கேரக்டர், அப்படி ஒரு பதிஞ்ச ஒரு கேரக்டர் சேனாபதின்ற ஒரு கேரக்டர். இப்ப சேனாபதின்னு சொன்னா எனக்கு தெரியும் இந்தியன் 2 தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்தியன் 1 எல்லாருக்கும் மறந்துடும், இந்தியன் 2 தான் ஞாபகம். இதை விட என்ன கொடுமைனா, காஜல் அகர்வால்லாம் வராங்க பார்ட் 3ல. அதுல அப்படியே ஏதோ வார்லாம் வச்சு ஏதோ பண்றாங்க. பார்ட் 3க்கான சும்மா லீடு மாதிரி சில சீன்ஸ்லாம் விட்டுருக்காங்க. தெரியல, அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போனோம்னா, ஹை எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, எல்லாம் ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு அவங்க ஏதோ அந்த மாதிரி தான் ஏதோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் இவ்வளோ ஷிக்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பாருங்க, விவேக் சாரோட மூஞ்ச வேற அங்கங்க இந்த டீப் ஃபேக் பண்ணுவாங்க, இந்த கில்மா படத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த டீப் ஃபேக்லாம் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பச்சையா தெரியும். அது வந்து அவர் சார் இறந்தக்கு அப்புறமா மேபி சில ஷார்ட்ஸ் தேவைப்பட்டிருக்குன்றனால யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா வராரு. படம் ஃபுல்லாவே அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 சீன் தான் வருவார்னு நினைக்கிறேன். அவர் தான் வில்லன். அவர் ஒரு 4 சீன் தான் வராரு. நானே யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்கு 4 சீன் தான் வராரு, இவர் என்ன வில்லன்னு, கிளைமேக்ஸ்லயும் ஒண்ணுமே பண்ணல, அவர் என்ன கருமுண்டா இது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் வர்மத்தை இறக்குறாங்க. பார்ட் 3க்கான லீடு கொடுக்குறாங்க. அங்க எஸ்.ஜே. சூர்யா சார் மெயினா இருப்பார் போல. இங்க சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பார்ட் 3ல காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. வேற தெரியல, வேற என்ன பேசுறது. எனக்கு ரொம்ப வன்மத்தை கக்குறதுக்கும் வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், அதனால வன்மத்தை கக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் நான் வாழ்க்கை 3 மணி நேரம் இன்டர்வலோட சேர்த்து ஒரு 3.5 மணி நேரம், நீங்க உங்க வீட்டுல இருந்து போறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், அப்படி இப்படின்னு ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். அந்த 4 மணி நேரம் என் வாழ்க்கைய நான் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணியே ஆகணும், நான் ரொம்ப வெட்டியா இருக்கேன், இல்லைன்னா 4 மணி நேரம் எதுக்காச்சும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு போங்க. தாராளமா பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணலாம். உங்க வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வரும், ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணலாம். நீங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ஆனா வந்து இந்த கதையில இருக்க பப்ளிக் இருக்காங்கல்ல, ஏன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து இப்ப ஏஆர் முருகா சாரோட படங்கள், சங்கர் சாரோட படங்கள்னா யாராச்சும் ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறாங்க இல்ல ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே, அதாவது வந்து அந்த ஊர்ல எலக்ட்ரிசிட்டியே இருக்காது, ஆனாலும் எப்படியோ அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க டிவிலேயே பார்ப்பாங்க, இல்ல போன்ல ஏதோ வீடியோ வரும், லைவ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பண்ணுவாரு. அதுக்கு பாட்டே இருக்கு, கம்பேக் இந்தியன் சொல்லி. அது ட்ரெண்ட் பண்ணோன்னா அப்படியே எல்லாருமே படப்படன்னு ட்ரெண்ட் ஆகி அதை வந்து இவரு பார்த்து, இந்தியன் தாத்தா பார்த்து தான் வருவார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஒன்று நடக்கும். அந்த பாயிண்ட்ல வந்து சித்தார்த்தோட அம்மா இறந்துருவாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஸ்பாயில் ஆயிடும். நான் சொன்னா வந்து ஐயோ அது வந்து ஒரு மாதிரி ஆயிடும், நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் பாருங்க. இறந்துருவாங்க. இறந்தோடனே வந்து இவர் ஒரு மாதிரி கோவமாயி, உங்களாலதான் எங்க குடும்பம்லாம் இப்ப நாங்களாம் அனாதை ஆயிட்டோம்,
அதனால நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி போடுறாரு. போட்ட உடனே தற்குறி பப்ளிக் இருக்குல்ல, இந்த மாதிரி படங்கள்ல பப்ளிக் தற்குறியா தான் இருப்பாங்க. அந்த தற்குறியில என்ன பண்றாங்க, உடனே கம்பேக் இந்தியன் சொன்ன உடனேவும் நீ தான் போஸ்ட் போட்ட, இப்போ உடனே இப்படி சொன்ன உடனே வந்து ஓ அப்படியா அப்போ வந்து நம்ம இப்படி போட்டுருணுமா அப்படின்னு உடனே வந்து ஓ கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் கோ பேக் 5 நிமிஷத்துல 1.5 லட்சம் போஸ்ட். அது சொல்லுவாங்க ஒரு டைலாகா வேற அதை வச்சிருக்காங்க, ஒரு 5 நிமிஷத்துல 1.5 லட்சம் போஸ்ட். என்னதான்டா பண்ணுவீங்க நீங்க வாழ்க்கையில? உங்களுக்கு நீங்க போனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? யாராச்சும் ஒருத்தவங்க போஸ்ட் போடுவாங்க, நம்மளும் ரீபோஸ்ட் பண்ணலாம், நம்மளும் ஹேஷ்டேக் போடலாம், அந்த மாதிரி நீங்க போனையே பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? இல்ல என்ன அது என்னன்னே புரியல, அது என்ன கான்செப்ட்னே புரியல எனக்கு. இப்படிதான் இருக்கு படம் முழுக்கையுமே. வந்து அவர் வராரு, போலீஸ்ட மாட்டுவாரு, வர்மத்தை பண்ணுவாரு, தப்பிப்பாரு. அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போவாரு, வேற ஒருத்தவங்க கிட்ட மாட்டுவாரு, வர்மத்தை இது பண்ணுவாரு, தப்பிப்பாரு. அப்புறம் ஒரு சீன்ல வந்து இந்த ரவுடிஸ்ட மாட்டிப்பாரு, கண்ணை மூடுறாரு, அவருக்கு பாயிண்ட்ஸ் தெரியுது, அப்படியே ஒரு நியூராலஜிக்கல் பாயிண்ட்ஸ் தெரியுது. எங்க குத்துனா அவனுக்கு வந்து வலிப்பு வரும், எங்க குத்துனா வந்து அவனுக்கு வந்து பேச்சு திறன் போயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நியூராலஜிக்கல் பாயிண்ட்ஸ் தெரியுது. ஆக்சுவலி இந்த படம் வந்து யாருக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து வர்ம கலை கத்துக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு செலவாகும், நேரம் செலவாகும், நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, ஒரு 200 ரூபா கொடுக்குறேன், 3 மணி நேரத்துல எனக்கு வர்ம கலை கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தோணுதோ இந்தியன் 2 இஸ் த பெஸ்ட். ஏன்னா எல்லா வர்மமும் வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வர்மக்கலை பத்தி தெரியாது, பட் இப்ப எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. ஒரு 7-8 வர்மக்கலை நான் ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன், படம் பார்த்துட்டே இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதனால வந்து நான் ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டேன். ஒரு சீன்ல வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து கெட்ட டாக்டர்னு காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க, அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்றாங்க. முண்டம் அப்பெண்டிக்ஸ் முன்னாடி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு தற்குறி, ஓகேங்களா, ஒரு பிபிஏ படிச்ச ஒரு தற்குறி. அந்த முண்டம் என்ன பண்ணுது, திருப்பி வச்சு முதுகுல கோடு போடுறான். ஒரு மாதிரி அவர் கெட்ட டாக்டர், அவருக்கு படிக்கவே இல்லை, ஆனாலும் அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க, சீட் கொடுத்துட்டாங்கன்றதுதான் அதோட சீன். அந்த சீனை நீங்க எப்படி வேணா காட்டியிருக்கலாம். ஆனா அப்பெண்டிக்ஸ் வந்து முதுகுல இருக்குன்னு நினைச்சு நீ கோடு போட்டது கூட நான் மன்னிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் கூகுளை பார்த்து யூடியூப்பை பார்த்து அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆகி அந்த அம்மா இறந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த 3 மணி நேரம் படம் இல்லையா, நான் 3 மணி நேரம் இந்த படத்தை பத்தி நான் பேசுவேன். நிறைய பேசணும், டைம் அதிகமாக இருக்கே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம விட்றாதீங்க. இது எல்லா மக்களும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 4 ஷோக்கு டிக்கெட் போட்டிருந்தார், காலையில், மதியானம், ஈவினிங், நைட். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு பெரிய கமல்ஹாசன் ஃபேனு, அவர் பேஜ்லாம் வச்சிருக்காரு, கமல்ஹாசன் பேஜ்லாம், லைக் ஃபேன் பேஜ் மாதிரி. எனக்கு என்ன இப்போ அவர் மனநிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது வந்து அவர் எப்படி இருக்காரு இப்போ, எனக்கு அவருக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுது. இப்போ உடனே அவருக்கு மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கீங்க, உங்க மனநிலைமை எப்படி இருக்கு, 4 ஷோக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்களே, 4 ஷோக்கும் போறீங்க, அப்படி 4 ஷோக்கும் நீங்க போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ, ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி கடைசியா அப்படியே ஒரு மாதிரி வர்மம் பண்ண மாதிரி தான் 4வது ஷோ முடிச்சு அவர் எனக்கு தெரிஞ்சு வெளியே வரும்போது வர்மம் பண்ண மாதிரி தான், வாயில இட்டா இதான் அவர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தியேட்டர் ஒரு மாதிரி நிறைய கொண்டாடினாங்க, நிறைய சீன்ஸ்க்கு வந்து கொண்டாடினாங்க, கத்துனாங்க. அப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அப்ப நமக்கு வந்து இந்த இது போயிடுச்சு போல, இந்த வர்மம் பார்த்து ஒரு மாதிரி ரசிக்கிற தன்மை போயிடுச்சு போல அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வேற என்ன பகிர்ந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய வந்து பிரில்லியண்டான ரைட்டிங், பிரில்லியண்டான ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி சர்காஸ்டிக் ஜோக்ஸ்லாம் தாண்டி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தியேட்டர்ல வந்து ஒரு 6 மணி நேரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் டைலேஷன், ஒரு பிளாக் ஹோல் தியரி அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் இருக்கு சயின்ஸ்ல. அது எனக்கு வந்து பிராக்டிக்கலா அனுபவிக்க நம்மளால முடியலையே அப்படின்னு எனக்கு நிறைய நாள் வருத்தம் இருந்திருக்கு. அதாவது டைம் வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு சயின்ஸ்ல. சரி, இதெல்லாம் நம்மளால படிக்க மட்டும் தான் முடியுது, இல்லை ஏதாவது படத்துல மட்டும் தான் பார்க்க முடியுது, நம்மளால நிஜத்துல ஃபீல் பண்ணவே முடியலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சங்கர் சார்னால அதை நான் இன்னைக்கு நிஜமாலே ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 7 மணி நேரம் தான் நான் தியேட்டர்ல இருந்தேன், ஆனா டைம் பார்க்கும்போது 3 மணி நேரம் தான் போயிருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி மேஜிக்கலா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப
சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்க. அடுத்த படங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் இது எல்லாமே. ஜோக்ஸ் அபார்ட், இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கவும் செஞ்சுருக்கலாம். ஸோ இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிக்கல, எனக்கு பர்சனலாக எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அதுக்காக யாருக்குமே இந்த படம் பிடிக்கக்கூடாது, யாருக்குமே இந்த படம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நல்லா உழைச்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் எங்கேயுமே செட் ஆகலை, ஒரு பர்சன் கூட எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன படம் பார்க்கணும், வேறு என்ன வீடியோஸ் போடணும், வேறு என்ன கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் இன்ஸ்டா ஹேண்டில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கண்டென்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். பாய்.